பூஜை அறையில் கண்ணாடி வைப்பதன் நன்மை தீமைகள் தெரியுமா? வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் வாஸ்து உண்டு. வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட பொருட்களுக்கு அதீத சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பீரோ, கடிகாரம், கண்ணாடி போன்றவையும் அடங்கும். ஒரு வீட்டில் கண்ணாடி எங்கெல்லாம் வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் என்கிற விதிமுறைகள் உண்டு. இதற்கேற்ப சாதகமான பலன்களும் துரதிருஷ்டமும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு வீட்டில் கண்ணாடியை கண்ட இடத்திலெல்லாம் வைக்கக்கூடாது. இவ்வாறு வைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் பெருகுவதாக கூறப்படுகிறது. உதாரணமாக, கண்ணாடியை வரவேற்பறையில் வைக்கும்போது உள்ளே வருபவர்களின் முகம் நேரடியாக தெரியும்படி வைக்கக்கூடாது. சிலர் திருஷ்டிக்காக வைக்கப்படும் கண்ணாடியை வரவேற்பறையில் வைக்கிறார்கள். திருஷ்டி போக்க வைக்கப்படும் கண்ணாடியானது கட்டாயம் வரவேற்பறையில் வைக்கக்கூடாது. வீட்டின் வெளிப்புறத்தில்தான் அமைக்க வேண்டும். பிரதான வாசலை, அதாவது மெயின் கேட்டிற்கு வெளியிலிருந்து உள்ளே வரும்போது அவர்களுடைய முகம் அதில் தெரிய வேண்டும். அப்படியான அமைப்பை கொண்ட கண்ணாடிதான் உண்மையில் திருஷ்டியை போக்கும். வீட்டின் நிலைவாசலை தாண்டி உள்ளே வரும்போது முகம் தெரியும்படியான கண்ணாடியை வைத்திருக்கக்கூடாது. பூஜை அறையில் கண்ணாடியை வைப்பது தீய சக்திகளை வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேற உதவும். ஆன்மீக சக்தி பெருகும். உடலின் நாடியை திறக்கவும் தெய்வ நாடியுடன் மனித நாடியை ஒன்றிணைக்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது. இது வாழ்க்கையின் கஷ்டங்களை நீக்கி மன நிம்மதியை தரும். கண்ணாடியை வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைப்பது நல்லது. உடைந்த கண்ணாடி எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் என்பதால் அதை உடைந்து விடாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம்.